வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக கொடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், இப்போ கோர்ட் வந்து விஜய் தரப்புக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க. என்ன ஷாக்? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தில் தமிழ்நாடு அரசுக்கு பெரும்பான்மை இல்லை. கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு இருக்கார். சிவி சண்முகம் வந்துட்டார், நல்ல விஷயம்தான். ஆனாலும் விஜய் தரப்பில் 108 பேர் இருந்தாங்க. அவர் விலகிட்டார்னா 107 தான், ஒன்று போயிடும். அதுலேயும் இன்னும் ஒன்று போகுது. என்னென்னா, திருப்பத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக சீனிவாச சேதுபதி இருந்தார்ல, அவர் ஒரு வாக்கில் தான் ஜெயிச்சார், பெரிய கருப்பன் அமைச்சரை, முன்னாள் அமைச்சரை. இப்போ அவர் கேஸ் போட்டதில் உயர்நீதிமன்றம் நீங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு தடை வச்சுருக்காங்க அந்த எம்எல்ஏக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஈஸியாக இன்றைக்கி வந்து டிவிகே அரசு காப்பாற்றப்படும். ஏன்? விசிகா கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லாமல் சிவி சண்முகம் ஆதரவுன்ட்டார். அதனால் இந்த ஒரு எம்எல்ஏ பெரிய ஒரு பஞ்சாயத்தெல்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு எம்எல்ஏ வந்து உயர்நீதிமன்றம் சொன்ன வார்த்தை வந்து இன்றைக்கி வந்து எப்படி ஆகப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இன்பதுரை அவர்களும் நம்ம அப்பாவு கேஸு எவ்வளோ நாள் இழுத்ததுன்னு தெரியும். விஜய் பிரபாகரன் கேஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ போன நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பிரபாகரன், மாணிக் தாக்கூர், விஜய் பிரபாகரன் ஒத்துக்காமல் கேஸ் போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பீரியடே முடிஞ்சிடும், 5 வருஷமாக கம்ப்ளீட்டே பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து தீர்ப்பே சொல்லுவாங்க. அதனால் இது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. ஆனால் என்னென்னா, நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்துக்க முடியாது அப்படிங்கும்போது இன்றைக்கி விஜய் தரப்புக்கே இவ்வளோ ஆதரவு. இப்போ விஜய் தரப்புக்கே ஒரு 108 பேர் இருந்தால் அது பலம். எவ்வளோ எண்ணிக்கையில் இருந்தால் பலம். என்ன இருந்தாலும் பின்னால் இருந்து ஒருத்தர் ஆதரிக்கிறது எப்படி அவங்க டிமாண்டு பண்ணுவாங்க, அவங்க தயவை நம்பி இருக்கணும் எல்லாமே. ஏன்னா காலங்கள் எப்படி மாறும்னு தெரில. ஒருவேளை சிவி சண்முகம் தலைமையில் வரக்கூடியவங்க அதில் சில பேர் கொஞ்ச நாள் கழித்து விஜயோடைய ஆட்களாகவே மாறிடுவாங்க. நான் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வரேன், ஏன் அதே தொகுதியில் எங்களுக்கு சீட் கொடுங்கன்னு கூட கேட்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இதே மாதிரிலாம் வந்து நித்னகண்டம் பூர்ண ஆயுசை வச்சுட்டு விஜய் பண்ண மாட்டார். ஏன்னா சிஎம் விஜய்க்கு ஒரு விஷயம் புரியுது, அவர் மற்றவங்க மாதிரி இல்லை. கம்யூனிஸ்ட்டோ விடுதலை சிறுத்தைகளோ எப்போதாலும் காலவாரி விடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பிஜேபியை வலிமையாக எதுக்கு சொல்லுவாங்க. ஒரு அரசு வந்து எல்லா இடத்துக்கும் பிஜேபியை வலிமையாக எதுக்க முடியாது, அது நடைமுறையில் சாத்தியமும் இல்லை. கடந்த காலங்களில் திமுக ஆட்சி வந்து பிஜேபியில் எப்படி இருந்ததுங்கிறது தெரியும். அப்போல்லாம் அமைதியாக இருந்த விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் இன்றைக்கி தமிழ் தாய் வாழ்த்துக்கு இவ்வளோ குரல் கொடுக்குறாங்க. நம்ம கேட்குறோம், இதே ஆளுநர் இப்போ இருக்கார் அர்லேக்கர், அவர் பதவியேற்பு நடந்ததில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ ஸ்டாலின்லாம் போயிருந்தார் கவர்னர் மாளிகையில். அப்பையும் வந்தே மாதரம் தான் பாடப்பட்டது, தமிழ் தாய் வாழ்த்து பின்னாடி பாடப்பட்டது. எத்தனை பேர் பேசுனீங்க? கம்யூனிஸ்டுகள் என் வாயை திறக்கவில்லை. நானும் பேச வேணாம் தான் சார் பார்த்தேன். வரலாற்று சம்பவங்களை பேச ஆரம்பித்தோம்னா நல்லா இருக்காது. ஏன்னா கம்யூனிஸ்டுகளை காயப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். சென்னையில் வந்து பஸ் போக்குவரத்தில் வந்து தனியாரை அனுமதிக்கக்கூடிய ஸ்டாலின் முடிவுக்கு நீங்கள் என்ன கண்டனம் தெரிவித்தீர்கள்? ஒன்றும் வேணாம். ஸ்டாலின் ஒரு சமுதாய மாடல் ஆச்சு, திராவிட மாடலுங்கிறாங்களே. இந்த திராவிட மாடல் பெண் அக்குறுமத்திலையும் அக்குறுமோ. சட்டசபையில் முதல்வர் 8 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடாது, 12 மணி நேரம் வேலை பார்க்கணுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதை மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டார் உங்களோட எதிர்ப்பை தாண்டி. ஆனால் கொண்டு வரதுக்கு எப்படி சார் மனசு வந்தது அவருக்கு? 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம், 12 மணி நேரம் எப்படி வேலை பார்க்க வைப்பீங்க? அப்போ இந்த மாதிரியான முடிவுகளை ஸ்டாலின் எடுக்க காரணம் அவருக்கு இருந்த பெரும்பான்மை அதானே. இப்போ அதே பெரும்பான்மை விஜய் அவர்களிடம் இருக்கிறது. நீங்கள் போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. இப்போவும் சொல்கிறோம், இந்த ஒரு எம்எல்ஏ, திருப்பத்தூர் எம்எல்ஏ பிரச்சனை, ஒரு வாக்குங்கிறது பிரச்சனை இப்போது முடியாது. இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா இழு இழுக்கும். எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் பங்கெடுக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நீதிமன்றம் சொல்லும் போது மறுபடியும் ரீகவுண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும்ல. நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னா இனிமேல் எப்பயாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தால் கலந்துக்க முடியாதா? பல்வேறு கொள்கை முடிவில் அவர் கலந்துக்க முடியாதா? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதை தெளிவுபடுத்த வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை. சீக்கிரம் இந்த கேஸ் முடியணும். இல்லை ஒருவேளை விஜய் அவர்களே வேணாம்ப்பா, நீ ரிசைன் பண்ணுப்பா, பெரிய கருப்பன் அவர்கள் அதே தொகுதியில் நிற்கிறனா நிற்கட்டும், எவ்வளோ வாக்கு வித்தியாசம் நம்ம ஜெயிப்போம். இப்போ எலெக்ஷன் வச்சா திருப்பத்தூரில் மக்கள், நீங்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள், திருப்பத்தூரில் இதே பெரிய கருப்பன் அவர்கள் நிற்கிறார், இதே சீனிவாச சேதுபதி நின்னார்னா எவ்வளோ வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பார்? விஜயெல்லாம் பிரச்சாரத்துக்கே விஜய் அவர்கள் போக வேணாம், பணம் கொடுக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ இடைத்தேர்தல் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஆளுங்கட்சி பெரிய அளவுக்கு பணம் செலவு பண்ணுவாங்க. கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் என்ன நடந்தது. விக்கிரபாண்டியில் திமுக என்ன பண்ணுச்சு, ஈரோடு கிழக்கில் என்ன பண்ணுச்சு, திருமங்கலம் ஃபார்முலா எப்படி நடந்தது, ஜெயலலிதாமா இருக்கும்போது சங்கரன் கோயில் எப்படி நடந்தது. நானே போயிருக்கேன் சங்கரன் கோயில், நானே உள்ள ஸ்பீடில் இருந்திருக்கேன். அதேமாதிரி நம்ம தஞ்சாவூர் நினைக்கிறேன், அங்கே நடந்த இடைத்தேர்தல் ஆகட்டும், இப்படி பல இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி எப்படி பண்ணணும்னு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் அதை பண்ண மாட்டார். அந்த கட்சி அப்படி பண்ணாது, நான் உறுதியாக சொல்கிறேன். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, கோர்ட் சொல்லியிருக்குது. இது எப்படி போகுதுன்னு தெரில. ஆனால் இது வந்து
வெளியில் இருக்கக்கூடியவங்க, அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்க மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பதட்டமடைய தேவையில்லை. இந்த ஒரு எம்எல்ஏ முக்கியம்தான். இருந்தாலும் இது அரசுக்கு ஒரு பிரச்சனை ஆகாது. தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இன்றைக்கே இந்த கோர்ட் விஷயத்தை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.